வணக்கம் அனைவருக்கும். தங்கம் வாங்கலாமா வேணாமா? நான் சின்ன வயசுலேருந்து தங்கத்த பார்த்துட்ருக்கேன். அருமையான இன்வெஸ்ட்மெண்ட்டா இருக்கு. அப்படின்னு சொல்லி நானும் தங்கத்த வாங்கிட்டு இருந்தேன் ஒரு காலத்தில. இப்ப தங்கம் வாங்குற விலையிலே இல்ல. வாங்கலாமா வேணாமா? ஒரு தெளிவான அறிக்கைய நான் குடுக்குறேன். இத நீங்க கன்சிடர் பண்ணுங்க. இது உங்க வாழ்க்கைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். நான் யங்ஸ்டரா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, தங்கம் வந்து ரூ. 1500 கிட்ட இருந்தது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அப்ராக்ஸிமேட்டா ரூ. 10,000 இருக்கு. ஒரு 15 வருஷத்தில இவ்வளோ பெரிய டிஃபரன்ஸ். ஒரு நடுநிலைக்கு வரும்போது இவ்வளோ பெரிய டிஃபரன்ஸ். இப்ப என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, தங்கம் வந்து எங்கேருந்து எடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த கேஎஃப்ஜின்னு சொல்றாங்க பாருங்க. அது மாரி தங்க சுரங்கத்துலேருந்து எடுக்குறாங்க. வெளிநாட்ல வேலை பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிறது தெர்ல. வெளிநாட்லலாம் வேலை பார்த்தீங்கன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த அங்காடி தெருவுன்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்கு பார்த்துருக்கீங்களா? இந்த அங்காடி தெருவுல எப்படி இந்த ஆ 2 பேரும் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்ப்பாங்க. அந்த மாரி ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்க்குற மாரி இருக்கும். 90% ஒயிட் காலர்ன்னு சொல்லுவாங்க. ஆனா ப்ளூ கலர் மாரி தான் ஜாப் கிடைக்கும். அப்படி தான் கஷ்டப்பட்டு வேலை பார்க்குற மாரி இருக்கும். அதில தான் நம்ம காசு சேமிச்சு ஒவ்வொன்னா இது பண்ணிட்டுருக்கோம். இங்க விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெளிநாட்ல கஷ்டப்படுறதோட, விவசாயி கஷ்டப்படுறதோட, ஒரு ராணுவ அதிகாரி கஷ்டப்படுறதோட, தங்கம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அத விட கீழ இருக்கு. அந்த சுரங்கத்திலேருந்து டெக்னாலஜி யூஸ் பண்ணி எடுத்தாலும், அது வந்து இன்னும் கீழ தான் இருக்கு. அத எடுக்கிறதுக்கே என்னன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு செலவாகிற காசு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படிங்கிறாங்க. நெறைய இடத்துல தங்கம் இருக்கு. அது எடுக்கிற காசு நம்ம விக்கிற காசோட ரொம்ப அதிகமா இருக்கு. அந்த ரேட்டுக்கு வாங்குவாங்களா? அப்படிங்கிறது தெர்ல. அப்படிங்கிறாங்க. எனக்கு மனசுல என்ன தோணுது அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மூளைய யூஸ் பண்ணி நம்ம வந்து வேலை பார்க்குறோம். அங்காடி தெரு மாரி என்னன்னு கேட்டீங்கன்னா, உழைப்ப மொத்தையும் கொட்டி எறிஞ்சு வேலை பார்க்குறோம். 2யும் கொட்டி உழைப்பு 2யும் கொட்டி எறிஞ்சு வேலை பார்த்து, கால் வரைக்கும் எடுத்துட்டோம்னா உசுரு இருக்குமா? அந்த மாரி உலகத்துக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்க உலகத்துக்கே உலகம் நம்ம வாழ்றது. உலகத்துக்கே வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த தங்கம் அப்படிங்கிறது ஏதோ ஒரு சோர்ஸ் ஆஃப் எனர்ஜியா இருக்கு. அதோட வெயிட்ட தாங்குறதுக்கு, இல்ல என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த தட்ட வந்து பிடிக்கிறதுக்கு ஒரு சோர்ஸ் ஆஃப் எனர்ஜியா இருக்கு. அப்பேற்பட்ட தங்கத்த வந்து நம்ம அவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்து, நம்ம வந்து அத வந்து ஒரு ஒண்ணுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நம்மளோட பொட்டன்ஷியல் எனர்ஜி நம்மளோட சேவிங்ஸ்க்காக போட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா, நாளாக நாளா இவ்வளோ தங்கம் ஏறுது. நான் சின்ன வயசுல இருக்கிறதுலேருந்து இப்போதைக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, தங்கத்த கொள்ளை அடிக்கிறவன் தான் அதிகமாயிட்டு இருக்கான். அது சேஃப்டி பிரிகாஷனரி பண்றதுக்கு ஒண்ணுமே வழி இல்ல. இதில இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜிஎஸ்டி ஏறுதுன்னு நம்மள ஏமாத்திட்டு இருப்பாய்ங்க நெறைய தங்க கடைக்காரங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, ஜிஎஸ்டி ஏறி போச்சு அப்படிம்பாங்க. ஜிஎஸ்டி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 10% இருந்தா, இவைங்க செய்கூலி அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 30% இல்ல 25% போடுவாய்ங்க. அப்ப அந்த 20% 25% ஏத்துறத பத்தி ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. அப்ப அதோட வேலை அ வேலை பார்க்குறதுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, இவ்வளோ பெர்சன்டேஜ் சார்ஜ் பண்றாங்க. 25% ஏத்துனாய்ங்கன்னா, ரூ. 10,000க்கு இருக்க தங்கம் வந்து ரூ. 12,500க்கு விப்பாய்ங்க. ஜிஎஸ்டியோட சேர்த்தோம்னா ஒரு ரூ. 13,500 வரும். அப்ப என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜிஎஸ்டி அப்படிங்கிற பேர்ல சாரி செய்கூலி அப்படிங்கிற பேர்ல வந்து இவங்க கொள்ளையடிக்கிறாங்களா? இல்ல ஒரிஜினலா வந்து வொர்க்மேன்ஷிப் குடுக்குறாங்களா? அப்படிங்கிறது தெரியாது. இதோட விலையும் ஏறுது. இதெல்லாம் ஏறி போயி, நான் நெறைய அதாவது என்னன்னா தங்கம் வச்சிருக்கவங்கள கிட்டத்தட்ட வந்து ஒரு 10% மேல என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தங்கத்துக்காக உயிர பறிக்கிற அளவுக்கு ராபரி நடந்துகிட்டு இருக்கு. இத நீங்க எப்படி சேமிப்பீங்க? இன்னைக்கு ஒரு கிராமோட ரேட்டே வந்து ரூ. 15,000 வருது. நீங்க பாட்டுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, 2 பவுன், 3 பவுன் போட்டு போனாலே, தமிழ்நாட்ல சேமிக்கிற அளவுக்கு நம்ம வந்து சரியான ஆளுக்கு காமராஜர் மாரி ஆளுக்கு ஓட்டு போடுறோமா? அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. ஃபர்ஸ்ட்டு ஒரு விஷயம். ரொம்ப தெளிவா கவனிங்க. தமிழ்நாட்ல ஆண்டுகிட்டு நம்ம மதிக்கிறது யார மதிக்கிறோம்னு கேட்டீங்கன்னா, ஒரு டைரக்டர் சினிமா படம் டைரக்டரா இருக்காரு, அவர மதிக்கிறோம். இல்ல ஹீரோவா இருக்கா, அவர் மதிக்கிறோம். இப்ப கூட பார்த்தீங்கன்னா, விஜய மதிக்கிறோம். அன்னைக்கு வந்து கலைஞர மதிச்சுட்டு இன்னைக்கு சீமான மதிக்கிறோம். விஜயும் சீமானும் டைரக்டர் ஒண்ணும் டிஃபரன்ஸ்லாம் கிடையாது. ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா, அவரு அன்னைக்கு நான் சினிமால இல்லைன்னாரு. இன்னைக்கு சீமான் சினிமால இல்லைங்கிறாங்க. எல்லாம் ஏ டீம், பி டீம், சி டீம் தான். அதுல வந்து எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. இப்பேற்பட்ட ஒரு என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட வாழ்க்கை நிர்ணயமே சரியில்லாதம்போது தங்கம் வாங்குறது, அதிகமா வீடு வாங்குறது, இதெல்லாம் வாங்குறது அப்படிங்கிறத கொஞ்சம் கன்சிடர் பண்ணி யோசிச்சுக்கோங்க. அதெல்லாம் பண்ணலாமா? வேண்டாமா? அப்படிங்கிறது. வெளிநாட்ல வேலை பார்த்தீங்கன்னா, ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா, டாலர் ரேட் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதோ, அத அந்த ஊர்லயே போட்டு வைங்க. எப்போ உங்களுக்கு வந்து இந்தியாவுக்கு வரீங்க, ஆறீங்களோ அப்போதைக்கு போடலாம். இது நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னு கேட்டீங்கன்னா,
இன்றைக்கி வந்து ஒரு $100 வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு 80 ரூபா விற்கிதுன்னா நாளைக்கு வந்து அதே $100 வந்து $100 விற்கிதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் பாட்டு அங்கே $1000 சேமிச்சு வச்சிங்கன்னா அது $20 ஒவ்வொரு $100 $20 ப்ராஃபிட்டுங்கிற மாதிரி அந்த மாதிரி ப்ராஃபிட் ஏறிக்கிட்டு போகும். இல்லை பேங்க்கில் சேமித்து வைக்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு 7% 8% வரும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து உங்களுக்கு வந்து என்ன தெரியுதுன்னா 2-3 பேங்க்கில் போட்டு வச்சு யாருக்கும் தெரியாமல் கான்ஃபிடென்ஸில் சேமித்து வைங்க. அது மூலிமா பணம் வந்துகிட்ருக்கு. அதிகமாக லாபம் வந்துச்சுன்னா என்னென்னு கேட்டிங்கன்னா அதை காப்பாற்றுறது சேமிக்கிறது அப்படிங்கிறது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நடுத்தர வர்க்கத்துக்கு ரொம்ப கஷ்டம். உண்மை. பணம் வச்சுக்கிட்டு இருக்கவன் என்ன பண்ணுறது? விஜய் மாதிரி என்னென்னு கேட்டிங்கன்னா 250 350 கார் வச்சுருக்காங்க, இல்லை சீமான் மாதிரி ஒரு 50 கார் வச்சுருக்காங்க. இவங்களாம் பணம் வச்சுருக்கவங்க என்னென்னு கேட்டிங்கன்னா தங்கத்தை வாங்குறாங்க, இது பண்ணுறாங்கன்னா அவங்களால வந்து சேமிக்கிறதுக்கு காசு கொடுக்குறதுக்கு காசு இருக்குது. நம்மளை சேமிச்சிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அப்பேற்பட்ட நிலைமையில் தங்கம் வாங்கலாமா? அதுக்கப்புறம் என்னென்னு கேட்டிங்கன்னா அது வந்து உலகத்தை காக்கிற ஒரு பொருட்களா அப்படிங்கிறத யோசிக்கலாம். ஈஸியாக ஒரு என்ன வழின்னு கேட்டிங்கன்னா தங்கத்தோட இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா தங்கம் கவரிங் இருக்குது பார்த்துருக்கீங்களா? அதுவே அருமையாக இருக்குது. அன்றைக்கி டேட்டுக்கு என்ன தங்க கவரிங்கில் விற்றுருக்கானோ அதே ரேட்டுக்கு தான் இன்றைக்கி விற்கிறான். அதை நீங்கள் ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது மாற்றி மாற்றி போட்டுட்டு போனீங்கனாலே அதுவே நல்லா லுக்காக அருமையாக இருக்கும். இதை கூட நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தங்கம் வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் உலகத்தை அழிக்கிறதுக்கு அது ஒரு ஃபேக்டாக இருக்குமோ அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து. இல்லை அப்படின்னா வந்து கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன் பாக்ஸில் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுங்கள். நன்றி. பாய்.